சமீபத்தில் ஒரு பெண்குயின் வீடியோ அப்படிங்கிறது பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. அதாவது அது வரைக்கும் வாழ்ந்த கூட்டத்தை விட்டுட்டு ஒரு மலையை நோக்கி வேகமாக ஓடிச்சு அந்த பெண்குயின். அது வாழ்ந்துச்சு இல்லை செத்துச்சு அப்படிங்கிறத யாருமே அங்கே பொருட்படுத்தலை. பரவாயில்ல, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டி நான் புதுசாக ஒரு பாதை எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை பாராட்டி நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து ரசித்த சினிமாவோட நிறைய டைரக்டர்ஸ் ஆரம்பத்தில் அந்த கமர்ஷியல் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இருந்திருப்பாங்க. எதுக்காகனா சர்வைவல்காக. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த நேம் வந்த பின்னாடி அதே கமர்ஷியல் ஜோனில் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பெண்குயின் மாதிரி புது பாதை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸாக வந்து இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஹாலிவுட்லேயும் சரி நம்ம தமிழ் டைரக்டர்ஸும் சரி யார் அந்த பெண்குயின் மாதிரி புது பாதை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவ்வளவு ஏன், அந்த பெண்குயின் டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த பெண்குயின் டாக்குமெண்ட்ரியை கேப்சர் பண்ண டைரக்டர் இருக்கார்ல, அவரே ரியல் லைஃப்ல அந்த பெண்குயின் மாதிரி தான். அவர் யாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. முதல்ல இந்த பெண்குயின் இந்த ட்ரெண்டியான அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அது எதில் வந்தது அப்படின்றது கேட்டிங்கன்னா என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி 2007 வந்த டாக்குமெண்ட்ரி. அதை டைரக்ட் பண்ணவர் யார் அப்படின்றது கேட்டிங்கன்னா வெர்னர் ஹெர்சாக். ஸோ அந்த வெர்னர் ஹெர்சாக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்றத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் தேடி பார்த்தா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்து ஒரு சாதாரண ஃபிலிம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சினிமா ஆசை வந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பயங்கர பிரமிப்பாக இருக்கும். அவரோட ஃபிலிம் ஸ்கூலில் இருக்க கேமராவை யாருக்கும் தெரியாமல் நைஸாக சுட்டுட்டு போய் ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கோபமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு பரவாயில்லையே, உனக்குள்ளே இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவன் வந்து ஃபுல் ஃபார்மில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கமர்ஷியல் வட்டம், அதாவது பொதுவாக ஹாலிவுட்லேயும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கமர்ஷியலான ஃபிலிம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமே அவர் போனதே கிடையாது. அவரோட இத்தனை வருஷம் ஃபிலிமோகிராஃபியில் அவர் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பிங்கான ஃபிலிம்ஸ், அதே மாதிரி ரொம்ப ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபிலிம்லாம் தேட்டரில் வந்து பெருசாக ரெவன்யூ பண்ணாது. வேறஸ் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸில் பெரிய பெரிய அப்ரிசியேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மைண்டட், இவர் ஹாலிவுட் டைரக்டர் கிடையாது, இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிலிம் மேக்கர். ஸோ இந்த வெர்னர் ஹெர்சாக் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் மேக்கிங், அவரோட கம்ப்ளீட் கரியர்லேயே அவர் ஒரு பெண்குயினாக தான் வாழ்ந்திருக்காரு. ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் கூடலாம் நான் சேர மாட்டேன்டா அப்படின்னு ஒரு தனி பாதை எடுத்து தான் அவர் டிரைவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஆக்டர் கூட நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. டாம் க்ரூஸ் நடித்த ஜாக் ரீச்சர் அப்படின்ற ஒரு படம் இருக்கும், 2012 வந்த படம். அதில் வந்து அவர் வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் என்னதான் வில்லனாக நடித்தாலும் அவர் எந்த கேரக்டர் நடித்தாலும் அந்த சம்பளத்தை வாங்கி திரும்ப அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச அந்த ஆஃப் பிட் ஃபிலிம்ஸ் தான் வந்து எடுப்பார். அதே மாதிரி இந்த வெர்னர் ஹெர்சாக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. இது தற்செயலாக நடந்ததா என்ன அப்படிங்கிறது வந்து தெரில. என்னன்னா வெற்றிமாறன் அவர்கள் ஒரு ஃபிலிம் வந்து பார்க்குறாரு, த ராத் ஆஃப் காட் அப்படின்ட்டு. அந்த ஃபிலிம் பார்த்துட்டு விடிய விடிய அவரும் அவரோட இன்னொரு நண்பரும் வந்து ஒரு டீ கடையில் வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த படத்தை பற்றி. அதுக்கப்புறம் கட் பண்ணால் சில வருஷங்களில் விசாரணை அப்படிங்கிற ஃபிலிம் வந்து அங்கே அகாடமி அவார்டுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங்க்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படின்றது கேட்டிங்கன்னா வெர்னர் ஹெர்சாக். வெர்னர் ஹெர்சாகோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அகாடமி அவார்ட்லாம் வருவாராம், வந்துட்டு படம் பிடிக்கலன்னா ஏஞ்சி போயிடுவாராம் பாதியில். ஆனால் விசாரணை திரைப்படத்துக்கு ஃபுல்லாக உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தவர் போகும்போது என்ன கமெண்ட் சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவர் இங்கிலீஷில் வந்து சொல்லியிருக்காரு. இதை வெற்றிமாறன் அவர்களே வந்து இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெண்குயின் டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைரக்டரும் ஒரு பெண்குயினாக தான் வாழ்ந்திருக்காரு. அதனால அவரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டோம். இப்போது நம்ம பார்த்து ரசித்த ஹாலிவுட் டைரக்டர்ஸ், அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா இயக்குனர்கள் யார் முதல்ல அவங்களோட சர்வைவலுக்காக கமர்ஷியலாக இருந்து அதுக்கப்புறம் அந்த பெண்குயின் பார்த்து எடுத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன்று தான் பார்க்கலாம். ஹாலிவுட்னு சொன்னாலே த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அவர்கள். அவரை வச்சு தான் இந்த டாப்பிக்கே நான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் விருப்பப்படுறேன். ஸோ ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பிரிட்டன், அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட் வராரு. ஹாலிவுட் வந்த பின்னாடி அவருக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ப்ராப்பராக இல்லை. அதாவது அவர் நினைச்ச படம் எடுக்கிற மாதிரி அவருக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா புது பையன் யாருமே வந்து நம்பி தரமாட்டாங்க இல்லையா. அதனால முதல் முறையாக அவர் எடுக்கிற படம் வந்து ரெபேக்கா. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கமர்ஷியலாக
எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதாவது அந்த மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்களே, இந்த படம் வந்தா எப்படியும் ஜெயிச்சிரும்பா அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு திரைப்படம் எடுத்து தன்னை ஒரு டைரக்டரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவரோட ஃபிலிமோகிராஃபி லெகசி அப்படிங்கிறதே வந்து ஆரம்பிக்குது. ஸோ ரெபேக்கா அப்படிங்கிற ஒரு ஹிட் கமர்ஷியலுக்கு அப்புறம் அவர் நினைச்சிருந்தா அதே பாதையில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல இதே நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் வேற லெவல். மனுஷன் எந்த அளவு ஒரு ஜீனியஸ், அதே மாதிரி அவர் எப்பவுமே ஒரு தனித்துவமான ஒரு இயக்குனர் அப்படின்றத எதை வச்சு சொல்ற அப்படின்றது கேட்டிங்கன்னா, அத்தனை படம் இயக்கிட்டு அவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய பட்ஜெட் படமே வந்து எடுக்கலாம். ஆனால் ரியர் விண்டோன்னு ஒரு சாதாரண படம் எடுக்கிறாரு. அந்த ரியர் விண்டோ படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு அதுக்குள்ளே இருக்கிறது தான், அதுக்குள்ளேயே வந்து படத்தை முடிப்பாரு. அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கர் தான் வந்து ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக். அடுத்து நம்ம பார்க்க போற பென்குயின் யாரு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். ஸோ கிறிஸ்டோபர் நோலனோட ஆரம்ப கட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங், அதுக்கப்புறம் வந்து மொமெண்டோ, அப்புறம் இன்சாம்னியா, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த த்ரில்லர் படங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து நிறைய த்ரில்லர் படம் வரும்போது இந்த த்ரில்லர் மூவிஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நோலன் அவர்கள் அந்த ஃபிலிம்ஸில் ஹேண்டில் பண்ண த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து வேற. ஆனால் எந்த படத்துலையும் அந்த ஹை கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே வந்து நோலன் வந்து ட்ரை பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா யார் இவர் பாட்டுன்னு என்னவோ படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் அந்த பிராண்ட் நேமை உருவாக்கிட்டு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுக்கு அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் வந்து பேட்மேன் பிகின்ஸ். ஏன்னா அது வரைக்கும் ஒரு த்ரில்லர் படம் எடுத்த நோலனால ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு பிராண்ட் நேம் உருவான பின்னாடி தான் தலைவன் ஹை கான்செப்ட் மூவிஸ்லேயே கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்செப்ஷன் சொல்லலாம், இன்டர்ஸ்டெல்லார் சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் நினைச்சிருந்தா அந்த த்ரில்லர் மோட்லேயோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ, பரவாயில்ல பேட்மேன் நான் டைரக்ட் பண்ணிட்டேன், திரும்ப அடுத்தது சூப்பர்மேன் அதை விட சூப்பராக டைரக்ட் பண்ணுறேன், ஏன்னா அவரால் முடியும். அவர் நினைச்சிருந்தா சூப்பர்மேனும் அவரே டைரக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சூப்பர்மேனுக்கு அவர் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். இந்த மாதிரி அவர் நினைச்சிருந்தா அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க இந்த ஸ்பேஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அவர் எடுத்த அந்த இன்னொரு பாதை இருக்குல்ல, விச் இஸ் ஹை கான்செப்ட் மூவிஸு, அதுதான் அவரை ஒரு தனித்துவ இயக்குனரா, ஒரு பென்குயினா என்னால் வந்து பார்க்க முடியுது அவரை. அடுத்து நம்ம பார்க்க போகிற பென்குயின் யார் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா டேவிட் ஃபின்ச்சர். டேவிட் ஃபின்ச்சர் யாருன்னு தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவரோட படம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், விச் இஸ் ஃபைட் கிளப். ஸோ ஃபைட் கிளப் திரைப்படம் நிறைய ஆடியன்ஸ் இன்னைக்கு தமிழில் வந்து உருவாகிட்டாங்க. நிறைய பேருக்கு அப்போ வந்து தெரியாது, பட் இப்போ சமீபத்தில் அந்த எக்ஸ்போஷர்லாம் வந்த பின்னாடி ஃபைட் கிளப் திரைப்படம் ஒரு ரீல்ஸு என்னால் பார்க்காம ஒரு நாளை வந்து கடந்து போக முடியாது. அந்தளவு ஸ்பேம் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸு. ஸோ அந்தளவு ஒரு ஃபேமஸான திரைப்படம் தான் வந்து ஃபைட் கிளப். அந்த திரைப்படத்தை எடுத்தவர் தான் வந்து டேவிட் ஃபின்ச்சர். ஸோ டேவிட் ஃபின்ச்சர் ஆரம்பத்திலே அந்த பென்குயின் பார்த்து எடுத்துட்டாரா அப்படின்றது கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. தலைவர் ரொம்ப சிரமப்பட்டிருக்காப்புல. இல்லைன்னா ஆரம்பத்தில் ஏலியன் 3 அப்படிங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. சந்தோஷமாக வந்திருக்காப்புல, ஒரு பெரிய பட்ஜெட் படம், இதை டைரக்ட் பண்ணால் நமக்கு நேம் வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஏலியன் 3ல என்ன பிரச்சனை அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ தான் ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அவருக்கு வந்து கண்ட்ரோலே தரல. ஸோ டேவிட் ஃபின்ச்சர் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் அந்த படத்தில் வந்து டைரக்டரு. அதுக்கப்புறம் தலைவன் வந்து 7 ஒரு படம் எடுத்தாப்புல. அந்த திரைப்படத்தின் மூலமாக டேவிட் ஃபின்ச்சர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து பிராண்ட் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பென்குயின் பாத் அப்படிங்கிறதை எடுத்து அப்படி உருவான ஒரு திரைப்படம் தான் வந்து ஃபைட் கிளப். ஸோ ஃபைட் கிளப் திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த திரைப்படம் வந்து யாருமே பெருசாக வரவேற்கல, எல்லாருமே ரிவ்யூஸை வந்து கழுவி ஊற்றுனாங்க. ஃபைட் கிளப் ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் திரைப்படம் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கல்ட் கிளாசிக்காக வந்து உருவாகி இருக்கு ஃபைட் கிளப் திரைப்படம். ஏன் அகாடமி அவார்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிராட் பிட் ஆகட்டும், அதே மாதிரி டேவிட் ஃபின்ச்சர் எல்லாமே நின்று அவங்களுக்கு தப்பாக ரிவ்யூஸ் எழுதுனாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. This movie is not only anti-capitalist but anti-society and indeed anti-God. ஓகே, ஹாலிவுட்லேருந்து நம்ம தமிழ் சினிமா பக்கம் வருவோமா? ஸ்டார்டிங் வித் செல்வராகவன் சார். ஸோ செல்வராகவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் படம் துள்ளுவதோ இளமை. துள்ளுவதோ இளமை திரைப்படம் எல்லாரும் சொல்கிற மாதிரி யாரும் தொட துணியாத ஒரு டாபிக் வந்து அந்த படத்தில் வந்து தொட்டு இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப நல்லா வந்து அணுகியிருப்பாங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த படத்தில் நிறைய அடல்டரி சீன்ஸ் அப்படிங்கிறது வரும், நிறைய அடல்ட் சீன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாமல் வரும். எதுக்காக அப்படின்னா பியோர்லி மார்க்கெட்டிங். இவங்க படம் கண்டிப்பாக வித்தே ஆகணும், வேற வழியே கிடையாது.
ஸோ அந்த டைம் வந்து கமர்ஷியலாக எடுக்கணும். இப்போ தனுஷ் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு அறிமுக ஹீரோ இல்லையா, அதனால அவரை வச்சு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ் எல்லாம் எடுக்க முடியாது. எடுத்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அதனால அதை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவ்வளோ சென்சிட்டிவான டாபிக் கொண்ட ஒரு திரைப்படத்தில் ஏகப்பட்ட தேவையே இல்லாத அடல்ட் சீன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது ஒரு மார்க்கெட்டிங். இப்போ படம் ஓடிருச்சு. செல்வா சார் நினச்சிருந்தா படம் தான் நல்லா ஓடுது, இதே மாதிரி நம்ம போகலாம். ஏன்னா அந்த டைம் இந்த ஃபார்மெட்டுக்காகவே நிறைய படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சது. இதே மாதிரி வந்து அவர் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அடுத்த கதை தான் பயங்கரமான ஒரு திரைப்படம், விச் இஸ் காதல் கொண்டேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? தனுஷுக்கும் சரி செல்வராகவனுக்கும் சரி ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்குனதே அந்த திரைப்படம் தான். ஆக்சுவலாக அவங்க காதல் கொண்டேன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய திரைப்படம். இமேஜின், காதல் கொண்டேன் கதையை அவர் ஃபர்ஸ்ட் படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவரால் முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% வந்து முடிஞ்சிருக்காது. அதனால முதல்ல ஒரு படம் எப்படியாச்சும் நம்ம டேரக்டர்னு பேர் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து அதுக்கப்புறம் அவர் காதல் கொண்டேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அந்த பென்குயின் பாதை தான். அதுக்கப்புறம் அவர் கமர்ஷியலி காம்ப்ரமைஸோ இல்லை அவர் முதல் படம் மாதிரி தேவையில்லாத அடல்ட் சீன் வச்சு படத்தை விற்கணும் அப்படின்ற மாதிரியோ இல்லாமல் படத்தில் அடல்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்த படங்களில். ஆனால் அது கதைக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அதனால அந்த எந்த விதத்துலையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு தனி பாதையை வந்து அமைச்சுக்கிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்ம தமிழ் சினிமா பென்குயின் யார் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அமீர் சுல்தான் அவர்கள். ஸோ அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் என்ன, மௌனம் பேசியதே, ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அதாவது அதுலேயே கொஞ்சம் யூனிக்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சிமிலரான காதல் கதைகள் அப்படிங்கிறது நிறையா வந்துச்சு. பட் கமர்ஷியலாக அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். ஆஸ் ஐ செட், அமீர் இப்போ நல்ல பேர் வாங்கிட்டாரு. ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு காதல் திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து வாங்கிட்டாரு. அவர் நினச்சிருந்தா அதே ஜானரில் கண்டினியூ பண்ணலாம். அடுத்து எடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக நான் பார்க்குறேன், விச் இஸ் ராம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறது வந்து எடுக்கிறாரு. ஆக்சுவலாக அது வந்து அந்த திரைப்படம் என்னை பொறுத்தவரை நூலில் நடக்கிற மாதிரி தான் அந்த திரைப்படம். ஏன் அப்படின்னா அந்த ட்விஸ்ட்டை ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் மூவிலேயே நம்ம அந்த ட்விஸ்ட்டை வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஆனால் அந்த ட்விஸ்ட்டை நம்ம கெஸ் பண்ண விடாமல் அந்த ராம் கேரக்டரை நமக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக காட்டினதுனால தான் அந்த ட்விஸ்ட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது கிளைமேக்ஸில். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்தளவு ஒரு நுணுக்கமான ஒரு திரைப்படம் தான் ராம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒரு திரைப்படம் தான் வந்து பருத்தி வீரன். ஸோ அந்த மாதிரி முதல் படம் அப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சு ட்ராவல் பண்ணவர் தான் வந்து அமீர் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்ணாடிக்கார் பென்குயின் விச் இஸ் மிஷ்கின். ஸோ மிஷ்கின் அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் படம் சித்திரம் பேசுதடி கமர்ஷியலாக ஓடிருச்சு, சூப்பராக ஓடிருச்சு, பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. அஃப்கோர்ஸ் அதே பேட்டர்ன் ஆஃப் சாங்ஸ் வந்து இருந்திருக்கு அவரோட படத்தில் அடுத்த வந்த படங்கள்லேயும். பட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பாட்டையும் வந்து அவர் நிறுத்திட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டையே கம்ப்ளீட்டாக வந்து மாற்றினார். விச் இஸ், நீங்கள் சித்திரம் பேசுதடி படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எடுத்த திரைப்படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த படமே அஞ்சாதே திரைப்படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சித்திரம் பேசுதடி எடுத்தவரா இதை எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே நம்ம வெளில வருவோம். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் கொண்ட ஒரு திரைப்படம் தான் வந்து அஞ்சாதே. அதுலேயும் அந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். விச் இஸ் அந்த எல்லோ சாரி சாங் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ராசிக்காக அந்த டைம் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களாம். இது வந்து மிஷ்கின் ஒரு பேட்டியில் வந்து சொன்னார். ஒன்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்த பின்னாடி விச் இஸ் நந்தலாலா திரைப்படம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் எடுத்த திரைப்படங்களில் டெலிபரேட்டாக அந்த மஞ்சசாரி சாங் வந்து அவாய்ட் பண்ணிட்டார். அவர் நினச்சிருந்தா அதை வச்சுருக்க முடியும், அது யாரும் கேட்கவும் போகிறதில்ல. பட் அதை டெலிபரேட்டாக அவாய்ட் பண்ணார். விச் இஸ் அங்கேயே அவர் அந்த பென்குயின் பாத் அப்படிங்கிறது அஞ்சாதே திரைப்படத்தில் எடுத்துட்டாரு. பட் ஒன்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ண பின்னாடி தான் கம்ப்ளீட்டாக அந்த மலையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிற பென்குயின் யார் அப்படின்றது கேட்டிங்கன்னா பா ரஞ்சித். ஸோ பா ரஞ்சித் அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் படம் விச் இஸ் அட்டகத்தியே ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து டீகோட் பண்ணுறாங்க. பட் அட்டகத்தி திரைப்படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதில் எந்த அரசியல் நுணுக்கங்கள் யாருக்குமே வந்து பெருசாக தெரில. அது கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி என்டர்டெய்னராக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். அவர் நினச்சிருந்தா அதே பாத்தில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஏன்னா வெங்கட் பிரபு கிட்ட தானே அவர் ஏடியாக இருந்தார். ஸோ வெங்கட் பிரபு அதான் சொல்லார், அதுக்கப்புறம் அட்டகத்தி மாதிரி ஒரு திரைப்படம் திரும்ப கண்டினியூ பண்ணுவாப்ல அப்படின்னு நினச்சா மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுத்து ஆச்சரியப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் விபி சொல்லுவார். அதே தான் எல்லாருக்குமே.
அட்டகத்தி மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு ட்ராமா எடுத்த ஒரு ரஞ்சித்தால மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு தின் வேஃபர் ஆஃப் ஸ்டோரி வச்சு அவ்வளோ அழகாக அரசியலை கட்டமைச்சு ஒரு யூனிக் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்லி நம்மளை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. அவரோட 2வது படத்திலே அவர் பென்குயின் பாத் அப்படிங்கிறத வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதே பாதையை தான் அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற பென்குயின் எல்லாரும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, வெற்றிமாறன் அவர்கள். ஸோ வெற்றிமாறன் முதல் படம் பொல்லாதவன் அப்படிங்கிற ஒரு பயங்கர கமர்ஷியலான மூவி. அவ்வளோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், ஏன் ஐட்டம் சாங் இருக்கும் படத்தில். இந்த மாதிரி எப்படியாவது ஒரு டைரக்டராக தப்பிச்சிடணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வந்து பொல்லாதவன். பொல்லாதவன் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் மூவியை கொடுத்த வெற்றிமாறன் அவர் நினச்சிருந்தா அதே ஃபார்மெட்டில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் அடுத்து அவர் ஆடுகளம் ஒரு கமர்ஷியல் மூவி தான். ஆனால் அதில் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறதுலையே மொத்தமாக அவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்லையே நமக்கு வந்து படம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் படம் என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் அந்த ஸ்டோரியவே டீவியேட் பண்ணி வேறு இடத்துக்கு வந்து கொண்டு போவார். அப்படி இருந்த ஒரு ஆடுகளம் இப்படி 2 கமர்ஷியல் பேக் டு பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பென்குயின் பாத்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வந்த படம் தான் வந்து விசாரணை. ஸோ விசாரணை திரைப்படம் ஆல்ரெடி நம்ம வேர்னர் ஹெர்சாகே வந்து பாராட்டிட்டாரு. நம்ம அந்த திரைப்படத்தை பாராட்டுறதை பற்றி என்ன. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறத உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனராக இருக்காரு. ஸோ வெற்றிமாறன் நம்ம ஃபைனலாக பார்த்தா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க பென்குயின். இப்போ ஹாலிவுட் ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பீங்க. என் தலைவன் குவிண்டன் டாரண்டினோ எங்கடா, என் தலைவன் மார்ட்டின் ஸ்கார்செஸி எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானே அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த தியாகராஜா குமாரராஜா நீ விட்டுட்டு நீ வீடியோ பண்ணிடுவியா அப்படின்னு ஒரு பக்கமும், மாரி செல்வராஜ் நீ எப்படி மிஸ் பண்ணலாம், ராம எப்படி நீ மிஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் சொல்ற லிஸ்ட் ஆஃப் இயக்குனர்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா டீட்டெயில்டா, அவங்க எல்லாருமே அந்த கமர்ஷியல் ஜோனுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த மலையை நோக்கி ஓடுன பென்குயினா வந்து மாறி இருப்பாங்க. பட் நீங்கள் கேட்குற லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் மாரி செல்வராஜ் ஆகட்டும், ஒரு ராம் ஆகட்டும், ஒரு குவிண்டன் டாரண்டினோ, மார்ட்டின் ஸ்கார்செஸி, தியாகராஜா குமாரராஜா, இவங்க எல்லாருமே முதல் படத்துலேயே அவங்க பென்குயினா மாறினவங்க தான். விச் இஸ் நாங்கள் உங்கள் பாதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தனி பாதை இருக்குன்னு முதல் படத்துலேயே அந்த மலையை நோக்கி ஓடின இயக்குனர்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக நான் நிறைய டேரக்டர்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அவங்களையும் சேர்த்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மிஸ் பண்ண டேரக்டர்ஸையும் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் கலெக்டிவாக அதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்க்க முடியும். மற்ற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.